ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஒர்த்லெஸ் ரிக்ரெஷன் மேன்வாவோட 48வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 47 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியே போயிருப்பான். அப்ப அலடோர் வந்துட்டு அவங்க மாஸ்டர் போய் பார்க்க சொன்னா அவங்க ஒரு பிராத்தல் ஹவுஸ்ல இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு அந்த பிராத்தல் ஹவுஸ் கொண்டு போறப்ப அந்த அலடோர் சொன்ன மாஸ்டர் இருந்து நீங்க வந்துட்டு அலடோரால அனுப்பப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. அவன் வந்துட்டு நான் நினைச்சதை விட ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கான். நான் வந்துட்டு ஒரு முட்டாள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினைச்சேன். பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி பாராட்டத்தக்க விஷயங்களும் பண்றான். அதுக்கப்புறம் உங்க பக்கத்துல இருக்கிற பல்கியா இருக்கிற கிழவனும் அதுக்கப்புறம் பீஸ்ட் பாய் வந்துட்டு என்னோட டைப் கிடையாது. பட் ஒன்ஸ் இன் வைல் லைட்டா சேஞ்ச் பண்ணிட்டா அதுவும் ஃபன்னா தானே இருக்கும். சரி வாங்க, இந்த நைட் வந்துட்டு ரொம்ப நேரம் நீடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு கூப்பிட்டு இருக்கா. இவ தான் கிராண்ட் சார்சரஸ் ஃப்ராவு அப்படிங்கிறவ. ஹீரோ வந்து இங்க பாருங்க, அதுக்காகலாம் நாங்க இங்க வரல அப்படின்னு சொல்றான். அந்த ஃப்ராவு இருந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஓ அப்ப என்னோட ஸ்டூடெண்டோட லைஃப் வந்து காப்பாத்திருக்கீங்களா? அவன் என்ன என்னோட யூஸ்லெஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஒரு மாஸ்டரா அதுக்கு ரீபே பண்றது என்னோட டியூட்டி. உங்களுக்கு என்ன வேணும்? என்னோட பாடி வேணுமா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு இல்ல எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, எனக்கு யானா வந்துட்டு மீட் பண்ணும் அப்படிங்கிறப்ப யானாவா? அந்த 9 டெய்ல்டு ஃபாக்ஸா? என்னால அதை அரேஞ்ச் பண்ண முடியும், பட் அவ கூட உங்களுக்கு என்ன பிசினஸ் அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு டெமானிக் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்றதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறப்ப ஃப்ராவு இருந்துட்டு ஒரு ஹியூமன் டெமானிக் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? நோ, அது கிடையாது. நீ வந்துட்டு எப்பயோ பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிருக்கணும் அந்த டெமானிக் பவர்னால. பட் ஸ்டில் உன்னோட மனித தன்மையை நீ ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சிட்டு இருக்கிற. அது காரணம் உன்னோட கட்டி போடப்பட்டிருக்கிற அந்த ஃபேட் ஃபோர்ஸா? உண்மையுமே நீ ஒரு அன்யூஷுவலான கேஸ் தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஃபேட் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்க, ஃபேட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது உன்னோட ஃபேட், அதாவது விதிய ஏற்கனவே எப்படி முடிவு பண்ண வழியில வந்துட்டு அப்படியே ஃப்ளோ பண்ண வைக்கும். ஆல்ரெடி உனக்கு வந்துட்டு அது ஃபீல் ஆயிருக்கும்ல. உன்னோட விதி அப்படிங்கிறது இனிமே உனக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. எத்தனை வேரியபிள் வந்தாலும் அவுட்கம் வந்துட்டு சேமா தான் இருக்கும். நீ வந்துட்டு செத்துருக்க வேறிய இடத்துல வந்துட்டு நீ சர்வைவ் ஆயிருப்ப. அதுக்கப்புறம் நீ விதினால யாரெல்லாம் மீட் பண்ணணும்னு இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு மீட் பண்ணிருப்ப. உன்ன மாதிரி ஃபேட் ஃபோர்ஸ் இருக்கிறவன் ஒரு இன்னெவிடபிளான டாஸ்கை வந்துட்டு பண்றதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற. பட் அப்படி இருந்தும் கூட நிறைய பேர் இந்த ஃபேட் ஃபோர்ஸ்னால பிணைக்கப்பட்டிருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேட் ஃபோர்ஸ் இருக்கிறவன நான் பார்த்ததே கிடையாது. நீ பாக்குறப்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கப்பல அது புரிஞ்சுக்க வேண்டியதுதான். இப்போதைக்கு நீ வந்துட்டு இவனாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படல. நான் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு அரேஞ்ச் பண்றேன். அவளை ரீச் பண்றதுக்கே வந்துட்டு 4 டேஸ் ஆகும். அவன் வந்துட்டு என்னோட ஒரு பழைய ஃப்ரெண்டு தான். நீ வந்துட்டு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ உனக்கு போர் அடிச்சது அப்படின்னா என் கூட வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு ஃபிளவர் ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு ஹீரோ வந்துட்டு நீங்க தான் யானாவா அப்படின்னு கேட்க அவர் வந்துட்டு தட்ஸ் கரெக்ட், நான் வந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. இவதான் அந்த 9 டெயில் ஃபாக்ஸ் அந்த ஆர்மரி அப்படிங்கிற இடத்த இப்ப ரூல் அவுட் பண்ணிட்டு இருக்கிறவ. அது மட்டும் இல்ல, அவ கேட்டது வாய்டு மோனாக்குன்ட்டு நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்கிறா. வாய்டு மோனாக்குன்ட்டு வாட், இவளுக்கு எப்படி என்ன பத்தி தெரியும் அப்படின்னு கேட்க, யானான்ட்டு என்னோட கண்ணுக்கு வேணா நீங்க விசிபிள் இல்லாம இருக்கலாம், பட் நீங்க அங்கதானே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, உங்களுக்கு வாய்டு மோனாக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேட்க, அவர் வந்துட்டு எஸ் த வாய்டு மோனாக்குன்ட்டு 500 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட லைஃபை வந்துட்டு சேவ் பண்ணாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படியா அப்படின்னு கேட்க, வாய்டு மோனாக்குன்ட்டு இல்ல எனக்கு தெரியவே தெரியாது, அது எப்ப நான் பண்ணனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றப்ப, யானான்ட்டு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அப்ப நான் வெறும் சாதாரண ஃபாக்ஸா தான் இருந்தேன். வெல் தென் நம்ம வந்துட்டு இப்ப டைரக்டா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருக்கிற வாய்டு மோனாக்கர்ன்ட்டு பிரிச்சு அவரோட கண்ணுக்கும் தெரியற மாதிரி வெளியெடுத்தார் அவரோட பவரை வச்சு. அப்ப வாய்டு மோனாக்கர்ன்ட்டு ஏதோ என்ன நல்லா தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணாத, எனக்கு ஒன்னு சுத்தமா தெரியாது அப்படிங்கிறப்ப, ஏன்னா வந்துட்டு இன்னுமே ப்ரௌடாவும் டிக்னிஃபைடாவும் தான் இருக்கீங்கல்ல. பேக் தென் என்னால உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியல, ஆனா இந்த டைம் நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாளை வச்சு கிரேசி எவலிட்டி பண்ணி அடிச்சு போட்டு நம்ம ஹீரோவோட 2 கையும் புடிச்சு அப்படி எதுவுமே பண்ண முடியாத மாதிரி நிறுத்திடுறா. நீங்க வந்துட்டு இந்த பெத்தட்டிக்கான ஹியூமனோட பாடியை வந்துட்டு பொசஸ் பண்ணிட்டு அவனோட பாடியை வந்துட்டு திருடிக்கலாம் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. கவலையப்படாதீங்க, அதுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த பாடி வந்துட்டு உங்களோட பிரைம் அளவுக்கு இல்லாம இருக்கலாம், பட் இவனோட பாடி உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களோட டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் பவரை வந்துட்டு நம்மளால ரீஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப, வாய்டு மோனாக்ரன்ட்டு இன்டீட் நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல வரப்ப, வாய்டு மோனார்க் வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல வாய்டு மோனாக்கர்ன்ட்டு நம்ம ஹீரோட உடம்ப எடுக்க போறப்ப ஒரு வழியா அவனுக்கு வந்து உடம்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யானா தான் ரொம்ப எமோஷனல் ஆகி ஃபைனலி அப்படின்னு சொல்றாளா. ஆனா போயிட்டு பாடியை எடுக்காம நம்ம ஹீரோவோட கண்ணத்துல வந்துட்டு ஓங்கி பலார்னு ஒரு அரை இல்ல மாங்கு 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 மாங்குன்னா நம்ம ஹீரோவை அரைஞ்சுக்கிட்டே இருக்கான். அதாவது பாடியை பொசஸ் பண்ணாம நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்கு இப்பதானே பிசிக்கல் ஃபார்முக்கு வந்திருக்கான், அதனால அடிக்கிறதுக்கான ஒரு சான்ஸா தான் வாய்டு மோனாக்கர்ன்ட்டு பயன்படுத்திக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாய்டு மோனாக் அப்படின்னு யானா கேட்க, வாய்டு மோனாக்கர்ன்ட்டு ஹே
ஃபாக்ஸ். இந்த மாதிரி ஒரு பாவப்பட்ட கிரீச்சர் இவனோட உடம்ப வந்துட்டு நான் டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறியா? அதுவும் இந்த பெத்தட்டிக் ஃபுல் என்ன என்ன அசிங்கப்படுத்துறியா? இப்ப இவனோட பாடிய வந்துட்டு நீயே ஈஸியா புடிச்சு வச்சுட்டு தானே இந்த மாதிரி ஒரு வீக்கான பாடிய வந்துட்டு எனக்கு கொடுக்கலான்னு பாக்குறியா? என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் உன்னோட வாளை வந்துட்டு சுருட்டி வை அப்படிங்கிறப்ப அவ்வளவு எஸ் சார் அப்படின்ட்டு எடுக்கிறப்ப என்னோட பாடியை வந்துட்டு ரீஸ்டோர் பண்றது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், அதுல வந்துட்டு நீ தலையிடாத அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வாய்டு மோனார்க், நீ வந்துட்டு அந்த ஃபாக்ஸை இதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேக்குறப்ப ஆக்சுவலா ஒரு டீமன் கிட்ட இருந்து நம்ம வாய்டு மோனார்க்கு தான் காப்பாத்தி இருக்கான். அது அவனுக்கும் ஞாபகம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா வாய்டு மோனார்க் இவங்கிட்ட எனக்கு தெரியாது, எனக்கு வந்துட்டு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோ நினைச்சு பாக்குறப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட உடம்ப கண்ட்ரோல் எடுக்கிறேன்னு ஸ்டார்டிங்ல வந்துட்டு சொல்லியிருப்பானா, பட் இப்ப சான்ஸ் இருந்தும் அதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ண மாட்டேங்கிறான். சோ சும்மா இவன் கெட்டவன் மாதிரி இருக்கான் போல, இவனுக்குள்ளயும் நல்லா இருக்கான் போல, செஞ்ச உதவியை கூட வெளியே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு ஸ்மைல போட்டு ஓகே அப்படின்னு சொல்ல, என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குற நீ, ரொம்ப கிரிப்பியா இருக்கு அப்படின்னு வாய்டு மோனார்க் 2 சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம வாய்டு மோனார்க்க வழிபட்ட அந்த ட்ரைப் இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் பாக்குறப்ப அவங்க 2 இந்த எனர்ஜி நம்மளோட கடவுள் தான் வந்துருக்காரு, நம்மளோட கணவர் வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டாரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த மக்களா அப்படின்னு கேட்க யானான்ட்டு எஸ் இந்த மக்கள் தான். வாய்டு மோனார்க்க லார்டா வந்துட்டு சர்வ் பண்ண கிளான்ல இருக்க மிச்ச சர்வைவர்ஸ் இவங்க தான். இவங்களை அட்டாக் பண்ண அந்த டீமன் வந்துட்டு சூசங். அன்பார்ச்சுனேட்லி அந்த டீமன் வந்துட்டு எங்கள்ட்ட ஸ்லிப் ஆகி போயிருச்சு அப்படிங்கிறப்ப வாய்டு மோனார்க்கு செம்ம கோவம் வந்துட்டு சூசங்க சோ அவன் தான் அந்த வேலையை பண்ணிருக்கானா அப்படிங்கிறப்ப வாய்டு மோனார்க்கை விட நம்ம கிரேசி எமிலி டீமனுக்கு தான் வந்துட்டு கோவம் வரும். ஏன்னா அவரு விரும்பின பொண்ணு அந்த ட்ரைப்ல இறந்திருக்காங்கல்ல, அதனால அந்த சூசங்க பத்தி எனக்கு இன்னும் சொல்லுங்க அப்படிங்கிறப்ப ஏன்னான்ட்டு வெஞ்சன்ஸ் ஐ சி எனக்கு புரியுது, இவன் கூட இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ட்ரைபு கிட்ட போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு வந்து சில கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்கறான். அங்க இருக்கிறவங்க ஐ சி சோ இந்த மெசஞ்சரால டிவைன் பவரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியலையா, டிவைன் பவரை எப்படி வீல் பண்றது அப்படிங்கிற சீக்ரெட் மேனுவலை வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா டீமன் டெமானிக் பவர் தான் சொல்லுவோம், கடவுளோட பவர் தான் டிவைன் பவர் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்க டெமானிக் காடான வாய்டு மோனார்க்க கடவுளை அவங்க கும்புறனால அதை இவங்க டிவைன் பவராவே நினைக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு மெசஞ்சரா, உனக்கு நான் மெசஞ்சரா, அது இல்லாம டிவைன் பவரா அப்படின்னு கேட்க வாய்டு மோனார்க்கு வெல் ஐ கெஸ் அவங்க வந்துட்டு என்டையரா ராங்கா சொல்லல, இந்த மக்கள் வந்துட்டு பல நூற்றாண்டுகளா எனக்கு வந்துட்டு வழிபட்டு இருக்காங்க, அதனாலேயே என்னோட டெரரோட மிச்ச மீதி எல்லாமே டிவைனிட்டியா வந்துட்டு மாறிடுச்சு. இந்த ஏன் கடவுள் எப்படி ஒருத்தவங்கள பொசஸ் பண்ணுவாங்களோ அதே ஒரு பிரின்சிபல் மூலியமா ஒருத்தவங்களோட டெமானிக் எனர்ஜி வந்துட்டு வீல்டு பண்ண முடியும். பல நூற்றாண்டுகளா இவங்க நம்பிக்கை வச்சு இந்த பவரை யூஸ் பண்றதுனால அவங்கள தவிர வேற யாராச்சும் என்னோட டெமானிக் எனர்ஜி வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அந்த டெமானிக் எனர்ஜி அவங்கள கன்சியூம் பண்ணி அவங்க வந்துட்டு பைத்தியக்காரங்களா மாறிடுவாங்க, அந்த கிரேசி எமிலி டீமன் மாதிரி. பட் நான் வந்துட்டு உன் கூட அட்டாச் ஆயிருக்கனால அது மட்டும் கிடையாது, நீ வந்துட்டு முழுசா இப்ப மனுஷனும் கிடையாது, அதனால உனக்கு வந்துட்டு அந்த பைத்தியக்கார தன்மை எல்லாம் வராது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க வந்தவங்க இருந்தாங்க, இதுதான் டிவைன் பவரை எப்படி வீல்டு பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கிற புக் அப்படிங்கிறப்ப ஹீரோ ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப ஏனான்ட்டு நீ என்ன நினைச்சீங்க வந்தீங்களோ அது வந்துட்டு நிறைவேறிச்சா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எஸ் அதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஐ எம் கிளாட் மிடில் ஆஃப் த திங்ஸ்ல வந்துட்டு நான் சொல்றேனே அப்படின்னு நினைச்சு தப்பா நினைச்சுக்காதீங்க, பட் நான் வந்துட்டு ஒரு 2 வாரத்துக்கு இங்க இருக்க மாட்டேன், நான் ட்ரைனிங் எடுத்தா மவுண்டெயினுக்கு வந்துட்டு போய் ஆகணும். நார்மலி ஒரு ஃபாக்ஸ் இருந்துட்டு 9 டெயில் ஃபாக்ஸா மாறணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 வருஷங்கள் வந்துட்டு எடுத்துக்கும். பட் நான் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் மெத்தடை யூஸ் பண்ணி அதை 500 வருஷமா குறைச்சேன், அதனால எனக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு இருக்கு, அதனால நான் போகணும் அப்படிங்கிறப்ப வாய்டு மோனார்க் எனிவே இந்த ஃபூல் எப்படியும் 2 வாரத்துக்கு மேலதான் என்னோட ஸ்பிரிச்சுவல் பவர் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண கத்துக்குவான், நீ வர வரைக்கும் நாங்க இங்கேயே இருப்போம், சோ டோன்ட் வரி, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல, பட் உன்னோட சின்சியரிட்டியும் லாயல்ட்டியும் வந்துட்டு நான் அட்லீஸ்ட் அக்னாலேஜ் பண்ணிக்கிறேன், நான் பண்ண உதவி தான் இதை வந்துட்டு நீ ரீபே பண்ற அப்படின்னு நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவ்வளவு தேங்க்யூ அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ இருந்துட்டு தேங்க்யூன்னு சொல்லாம அதை அப்படி சுத்தி வளைச்சு இப்படி எல்லாம் சொல்ல பாக்குற பத்தியா நீ அப்படின்னு கேக்குறப்ப அது வாய மூடு அப்படிங்குது. அதுக்கப்புறம் கிரேசி எமிலி டீமன் கிட்ட சோ அந்த சூசங்க பத்தி தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே யானா கிட்ட இருந்து கிடைச்சதா அப்படின்னு கேட்க கிரேசி எமிலி டீமனும் எனக்கு கிடைச்சது, அந்த சூசங் அப்படிங்கிறது ஒரு டீமன், ஒரு டிராகனா இருந்துட்டு மியூட்டேட் ஆகிறதுக்கு ஃபெயில் ஆகி ஒரு இமூகியா மாறின டிராகன் அப்படின்னு சொல்றப்பயே அந்த கிரேட் டீமன் ஜூசங்கை காமிக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம யானா இருந்தப்பல அவர் அந்த ஆர்மரியை விட்டு போனது வந்துட்டு தெரிய வருது. அப்ப அதுகிட்ட இன்னொருத்தவங்க இருந்துட்டு இண்டீட் அவன் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துக்காச்சும் வரமாட்டா, அவ வந்துட்டு எங்க டெமானிக் ஸ்பிரிட் கூட கம்யூன் பண்ண முடியுமோ அந்த இடத்துல டீமன் ஸ்பிரிட் பவலியன் கிட்ட 10 நாளும் 10 நைட்டும் இருந்துட்டு ப்ரே பண்ணணும். இந்த மீன் டைம் அவ அந்த இடத்துல இல்லாதனால நீ என்னோட ரெக்வஸ்ட்டை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிடலாம், அதுக்கு பதிலா அந்த ஆர்மரியோட ஃபோர்ட்ரஸை வந்துட்டு நான் உனக்கு கொடுத்துருவேன் அப்படிங்கிறப்ப இந்த சூசங்க இருந்துட்டு அந்த ரெட் டீமனும் அந்த யானாவும் அந்த இடத்துல இல்ல அப்படின்னா நான் தான் வந்துட்டு ஸ்ட்ராங்கஸ்ட், அந்த ஃபாக்ஸ் உமனோட எக்ஸ்பிரஷனை நினைச்சு பார்த்தாலே எனக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. குட், நம்ம வந்துட்டு இப்ப அங்க போகலாம், அங்க இருக்கிற எல்லாத்தையுமே இருந்துட்டு நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு ஆர்டர் கொடுத்தது யார் அப்படின்னு
சொல்லிட்டு பின்னாடி வந்துட்டு தெரிய வரும். இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.